ஆக்சுவலி மணி எப்படி ரீசனாக இருந்தது அப்படின்னா, நானும் அவங்களும் ஒரே ஏரியா தான். என் எக்ஸும் நானும் ஒரே ஏரியா தான். அவங்க அந்த டைம் நான் அவங்கள மீட் பண்ண டைமில் அவங்க அப்ராட் போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணாங்க. பட் எதுவுமே அவங்களுக்கு கிளிக் ஆகல. எப்படி சொல்கிறதுனா, அவங்களுக்கு அந்தளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ்லாம் கிடையாது. லைக் இங்கிலீஷ் நாலேஜ் நார்மல் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தா எப்படி இருக்குமோ அந்த இது இருந்தது. பட் நான் படித்தது கான்வென்ட். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து எல்லாம் பண்ணேன். பட் ஃபாரின் போய் ஏர்ன் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஐ வாஸ் நாட் அன் ஒரு அதாவது நான் எப்படின்னா ஐ எம் அ வேஸ்ட் அப்படின்ற மாதிரி. நான் ஒரு பெரிய ஒரு விஷயமாவே அவங்களுக்கு தெரியல. பிகாஸ் ஐ எம் லேகிங் இன் மணி. நான் என் காலேஜும் முடிக்கலை. ஐ வாஸ் டூயிங் மை காலேஜ். கிடைக்கிற ஜாப்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தான் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன். ப்ராப்பர்ட்டி இது அது ஃபினான்ஷியலாக எதுவுமே கிடையாது சார். எப்போ பிரேக்கப் நடந்துச்சு? ஆக்சுவலி அவங்க என்கிட்ட பிரேக்கப்பே சொல்லலை சார். டைரெக்டாக அவங்க மேரேஜ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 2014 அவங்க எனக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்போ ஆல் ஆஃப் சடன் ஒன் டே வந்து நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அல்லது கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்னவா இருந்துச்சு? திடீர்னு நான் விரும்பிட்டு இருந்த ஒரு ஆள், லவ் பண்ணிட்டு இருந்த ஆள் திடீர்னு பார்த்தா நான் கல்யாணம் பண்ண போகிறேன். ஆப்வியஸ்லி ரொம்ப ஷாக்காக இருந்தது. நான் எதிர்பார்க்கல. அவங்க கிட்ட இருந்து கால் வரும்போது கூட நான் ரொம்ப சந்தோஷமாக எடுத்தேன், ஓகே அப்படின்ட்டு. பட் அதுக்கப்புறம் அந்த இது கேட்டோன்னே நான் அதோட அவங்க கிட்ட எனக்கு அவங்களும் என்னை காண்டாக்ட் பண்ணல, நானும் அவங்கள காண்டாக்ட் பண்ணல. நான் அதுக்கப்புறம் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். எப்படி இருந்துச்சு ஆக்சுவலி ஷாக்கு? எப்படி சொல்கிறது சார், போயிட்டு நம்மளே வந்து குழி தோண்டி உள்ளே படுத்துக்கிட்டா எப்படி இருக்கும்? ஸோ அப்படி தான் அப்படி கூட தோணிடுச்சு 1 செகண்ட். இப்போ அவர் கல்யாணம் பண்ண பொண்ணு ரொம்ப வெல்த்தியான பொண்ணா? இல்லை சார், எனக்கு அவங்க டீட்டெயில்ஸ் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் அதோட அவங்க பக்கமே போகல. அண்ட் அகெயின் எப்போனா ஒரு வாட்டி காண்டாக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இப்போது ரீசெண்டாக ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி கால் பண்ணியிருந்தாங்க அகெயின். நான் உன்னை வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன், ஏன் தப்பு தான், உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பண்ணியிருக்கணும், சாரி. நீ சாரி கேட்கவே தேவையில்லப்பா, பிகாஸ் ஓவர் இஸ் ஓவர். 2014 ஓவர் ஆன விஷயம் ஏன் இப்போ எடுத்துகிட்டு வந்து பேசுகிற அப்படின்ட்டு 2 வீக்ஸ் முன்னாடி கூட நான் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக 2014 அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு. இப்போ உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் 2014 அப்புறம் நீங்கள் உங்களுக்கு லைஃப் ஸ்டார்ட் பண்ணீங்களா, கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? இல்லை, நான் மேரேஜ் பண்ணல. பட் எனக்கு அந்த ஹர்ட்டிங் எப்படி இருந்ததுன்னா, நான் சிம்பிளாக சொல்லணுன்னா ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது. பட் நான் அப்போ யோசித்தேன், ஓகே ஆஃப்டர் ஆல் ஒரு மணிக்காக நீ என்னை விட்டு போயிட்ட, உன்னை விட நான் டாப்பாக வருவேன் அப்படின்ற அந்த பெயினை நான் என்ன பண்ணேன்னா நான் பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டேன். நவ் ஐ எம் அன் அட்வொகேட், ஐ எம் அன் சைக்காலஜிஸ்ட், ஐ எம் அன் ஹிப்னோதெரபிஸ்ட், ரேக்கி ஹீலர். நான் நிறைய பண்ணுவேன் இப்போது. ஸோ நான் இப்போது ஐ ஹாவ் சொல்லணுன்னா ஐ ஹாவ் 2-3 ப்ராப்பர்ட்டிஸ், 2 houses. ஸோ நவ் ஐ எம் அன் சக்ஸஸ்ஃபுல் விமன். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் அப்புறம் காதல் கல்யாணம் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் லைஃப் எதுவும் பார்க்கல? இல்லை, எனக்கு அதுதான் சார், எனக்கு வந்து அதில் போகல. என்னோட எய்ம் என்னோட மைண்டில் ஒன்று தான் இருந்தது. நீ இப்படி சொன்னல, நான் எப்படி வந்து காட்டுறேன் பார். அந்த ஒரு தாட் மட்டும்தான் இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் எதுலையுமே எனக்கு போகல. சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லையா? கண்டிப்பாக கிடையாது. எனக்கு நிறைய அலையன்ஸ் பார்த்தாங்க. அண்ட் ரீசெண்ட் 2020 ஐ மெட் அப் வித் அன் ஆக்சிடென்ட். எனக்கு ரைட் ஆமும் போயிடுச்சு. ஸோ நான் அப்பயுமே சொன்னேன், வேண்டாம் எதுக்கு பார்க்குறீங்க. ஸோ ஐ வாண்ட் டு டேக் கேர் ஆஃப் மை மாம். என்னோட இது ஒன்று தான். ஆக்சுவலி இவங்களோட மைண்ட் செட் ஓகே நினைக்கிறீங்களா? திஸ் மைண்ட் செட் இஸ் ரைட் நினைக்கிறீங்களா? இல்லை சார், கடைசி காலத்தில் அம்மா அப்புறம் யார் அவங்களுக்கு இருப்பாங்க? அவங்களுக்கு இப்போது ஏதாவது ஒன்று பண்ணணும், எனக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா நமக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் தேவை. ஸோ அந்த விதத்தில் நான் ஆணித்தரமாக இருக்கேன். இன்னொரு விஷயம், இதே நடந்துச்சு எனக்கு லைஃப்பில். ஐ காட் அப் இன்ட்டு ஒரு 1 month ஃபுல்லாக என் ரூம் விட்டு நான் வெளியே வரல என்னோடய பாஸ்ட் பிரேக்கப்புக்கு. ஸோ நான் 1 monthக்கு அப்புறம் நான் என் லைஃப்பில் திருப்பி ரெஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணும்போது தான் என் ஒய்ஃப் வந்தாங்க. ஸோ இப்போ நான் என் லைஃப்பில் வந்து கரியரில் என் பாண்டிச்சேரியில் நான் வந்து ஒன் ஆஃப் த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு நோனபிள் கம்பெனியாக இருக்கேன் பிகாஸ் ஆஃப் ஹர்.